நான் ஜான் மோசஸ் பேய் கதை படத்தோட டெபியூட் டைரக்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ வர 29ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு ஆடியன்ஸாக பார்க்க வரவங்களுக்கு ஒரு புது விஷயங்கள் நிறையா இருக்கணும். அப்படி போகணுன்னு செலக்ட் பண்ணனால தான் இந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர். ஏன்னா சஸ்பென்ஸ் த்ரில்லர்னு போதே நம்மளை முதல் விஷயம் நம்மளை சீட்டுக்கு முன்னாடி உட்கார வைக்குது. முழுக்கவே இந்த படம் பட்சலாக பார்த்தீங்கன்னா ஹீரோ பேஸ் பண்ணி பண்ண படம் புரியுங்களா. ஸோ பாயிண்ட் எல்லாமே வினோத் சார் மேலே தான் வரும். ஸோ இதில் யாருமே பார்த்தீங்கன்னா சும்மா வரணும் வந்துட்டு போகிறாங்க 2 செகண்ட்ஸ் வந்துட்டு அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ ஆனால் படம் ட்ராவல் ஆகிறது கண்டிப்பாக முழுக்க ஹீரோ மேலே தான் ட்ராவல் ஆகும். இல்லை அது ஸ்டோரியே ஆக்சுவலாக அது காமனான ஒரு ஸ்டோரி தான். எனக்கு ஆக்சுவலாக ஆக்டிங் தான் எனக்கு பேஷனே தவிர ப்ரொடியூஸ் பண்ண இல்லை அதில் இல்லை. எனக்கு த்ரில்லர் ஃபிலிமில் முழுக்க ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஃபாஸ்ட்டில் தான் இருக்கும். நல்ல ஒரு படம் கொடுக்கணும்னு முழு உழைப்பு போட்டிருக்கோம். மொத்த டீமும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம். இல்லை அந்த கூஸ்பம்ப் சீக்வன்ஸ் நிறையவே இருக்குது படத்தில். நான் அதை தான் சொல்ல விரும்பல. இப்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு நடக்கிறது அடுத்த 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த டென்ஷன் வந்து ஆடியன்ஸ் கையில். சார் இது குழந்தைங்க நான் சொல்லிட்டேன், குழந்தைங்க இந்த படங்களை வந்து பார்க்கலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு சில சின்ன சர்ப்ரைஸ் எலிமெண்ட் மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஜென்ரல் காமெடியே சர்ப்ளஸாக நம்ம காமிச்சிருக்கோம். ஸோ இது வந்து 2K ஃபேமிலி கிட்ஸ் எல்லாருமே பார்க்குற செக்மெண்ட் தான். இதை பிரிக்கவே முடியாது. இதனாலே படத்தில் வந்து ஐயோ கண்ணை மூடு உட்காரு அப்படின்னு மிரள்ற இடங்களும் ரொம்ப இருக்காது. அதே நேரத்தில் வந்து ஐயோ என்ன இவ்வளோ ரத்தம் தெரிக்குது அப்படின்னும் இருக்காது. நிறைய எலிமெண்ட்ஸில் உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு க்யூரியஸ் ஆவீங்க. அடுத்த கடவுளுக்கு அடுத்தது அவங்க தான், ஆடியன்ஸ் தான். அவங்க டிசைட் பண்ணணும். தேட்டரில் போய் பாருங்கள். நல்லா இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னா ப்ளீஸ் அப்படியே விட்டுருங்க. இந்த ரிவ்யூஸ் பண்ணுறவங்கள கொஞ்சம் பார்க்கறத கம்மி பண்ணுங்கள். நீங்களாக பார்த்துட்டு சொல்லுங்கள். ரிலீஸ் அன்றைக்கி அவர் சொல்லிட்டாரு, அவர் நல்லா வந்துட்டார், நான் தேட்டர் பக்கமே போக மாட்டேன் அப்படின்லாம் இருக்காதிங்க. யார் சொன்னாலும் நீங்கள் ஒன்று டிசைட் பண்ணி போய் பாருங்கள். இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகட்டும், அடுத்த படம் அப்போ வேணால் நான் பேசுகிறேன். சரியா, இது என்ன ஆக போகுதுன்னு நான் இன்னும் பார்க்கல. உங்களுக்காக நான் பேசுகிறேன். அடுத்த நான் சொல்கிறது ஏன்னா ப்ரொடியூஸ் பண்ண ஆள் இருக்காங்க, படம் வர்றதுக்கு இருக்காங்க, அதனால் வருது. நான் ஜான் மோசஸ் பேய் கதை படத்தோட டெபியூட் டைரக்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ வர 29ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது தேட்டரில். நான் ஏன் இந்த கதை பண்ணேன், யாருக்கு இந்த கதை ஸ்டோரி? சரி அப்படி கிடையாது. இதுக்கு நான் ஏன் இந்த கதை பண்ணணுன்றதுக்கு முன்னாடி வந்து முதல்ல நான் வந்து சொன்னேன் இல்லையா, வினோத் சாரை பார்க்கும்போது அவர்கிட்ட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது முதல்ல நாங்கள் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம், என்ன மாதிரி ஒரு ஜான்டர் பண்ணலாம். ஏன்னா இதில் ஒரு படம் பண்ணும்போது முதல் டைமில் நம்ம டெபியூட்டாக வரும்போது அதில் நிறையா சேலஞ்சஸ் இருக்கும். நமக்கு ஒரு டைரக்டராக உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சேலஞ்சஸ் நிறையா இருக்கும். அந்த சேலஞ்சஸ் எல்லாம் நம்ம எடுக்கும்போது படம் இப்போ ஒரு ஆக்ஷன் படமாகவோ இல்லைன்னா ஒரு மற்ற படங்கள், அதாவது கமர்ஷியல் படங்கள் எலமெண்ட்ஸில் நம்ம போனோம் அப்படின்னா அதில் வந்து ப்ரொசீடிங்ஸ் நம்ம நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியுமான்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஒரு டான்ஸ் எலிமெண்ட்ஸ் வைக்கலாம், ஒரு மியூசிக்கல் எலிமெண்ட் வைக்கலாம், ஒரு ஆர்டிஸ்ட்டை எம்பர்ஸ் பண்ணுறது உள்ள விஷயங்கள்லாம் பண்ணலாம். பட் ஆனால் அதை தாண்டி வந்து ஒரு ஆக்டருக்கும் ஆக்டிங் போர்ஷனில் நிறையா இருக்கணும். அதே நேரத்தில் வந்து படத்தில் வந்து புது கிவ் அண்ட் டேக்ஸ் இருக்கணும் இல்லையா. ஒரு ஆடியன்ஸாக பார்க்க வரவங்களுக்கு ஒரு புது விஷயங்கள் நிறையா இருக்கணும். அப்படி போகணுன்னு செலக்ட் பண்ணனால தான் இந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர். ஏன்னா சஸ்பென்ஸ் த்ரில்லர்னு போதே நம்மளை முதல் விஷயம் நம்மளை சீட்டுக்கு முன்னாடி உட்கார வைக்குது. ஒரு படம் என்ன நடக்க போகுதுன்ற அந்த எக்ஸ்பெக்டேஷனை கொண்டு வரது தான் சஸ்பென்ஸ் த்ரில்லர். ஸோ அப்படி ஒரு பாயிண்டில் போனால் அந்த படம் நமக்கு நல்ல ஒரு வின்னிங் பாயிண்ட்ஸ் கொடுக்கும், நிறைய விஷயங்கள் ஆக்டிங் ஃபோக்கஸில் கொடுக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே போகிறதுக்கு பிளான் பண்ணது. இல்லை சார், இது அப்படி பண்ணல. அதாவது 1-2 பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. பட் இருந்தாலுமே எல்லாருக்குமே ஆடிஷன்ஸ் வச்சு இதுக்கு தனியாக அந்தந்த காஸ்டிங்க்கு யார் வந்து சூட்டபுளாக இருப்பாங்க அப்படி தான் அதுக்கு பண்ணியிருக்கு. நீங்கள் அது விஷுவலாக நீங்கள் அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்தந்த கேரக்டருக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குமோ அது பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். முழுக்கவே இந்த படம் பட்சலாக பார்த்தீங்கன்னா ஹீரோ பேஸ் பண்ணி பண்ண படம். இது வந்து இட்ஸ் ஹீரோ பேஸ்ட் ஃபில்ம் புரியுங்களா. ஸோ பாயிண்ட் எல்லாமே வினோத் சார் மேலே தான் வரும். உங்களுக்கு கதை ஃபுல்லாகவே அவர் மேலே தான் ட்ராவல் ஆகும், அப்படி தான் படம் போகும். பட் அதர் கேரக்டர்ஸ் எல்லாமே இட்ஸ் அ ரிவால்விங் கேரக்டர்ஸ்னால் வந்துட்டு போகிற மாதிரி இருக்காது. அவங்களுக்கும் இட்ஸ் அ பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட். அவங்களோட பிளாட்ஸை அவங்கவுங்க தனித்தனியாக கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் யாருமே பார்த்தீங்கன்னா சும்மா வரணும் வந்துட்டு போகிறாங்க 2 செகண்ட்ஸ் வந்துட்டு அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ ஆனால் படம் ட்ராவல் ஆகிறது கண்டிப்பாக முழுக்க ஹீரோ மேலே தான் ட்ராவல் ஆகும். இப்போ எல்லா ஆடியன்ஸுக்குமே தேட்டர் வந்து வெளியே வரும்போது எல்லாரும் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, படம் லேக்காக இருக்கா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்குது, செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு ஒரு மைண்ட் செட் ஆடியன்ஸ் வந்து இப்போ வந்துடுது. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கும், செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கும், படம் முன்னாடியே சொல்லுவேன். இது வந்து நான் ஆடியன்ஸ் பாயிண்ட்லேருந்து நான் பார்த்து சொல்ல முடியாது. ஏன்னா நான் படம் பண்ணியிருக்கேன். பட் எல்லா படத்துக்குமே ஒரு கிராஃப் இருக்கும் இல்லையா, ஒரு கிராஃப் மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த படத்துக்கு தேவைப்பட்ட கிராஃபை கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கே ஏறும் இறங்கும் அப்படின்றத நான் சொல்ல முடியாது. ஏன்னா ஆடியன்ஸோட பாயிண்டில் இருந்து ஆடியன்ஸ் அப்படின்றதே வந்து ஒருத்தருக்கு அவங்களோட தனித்துவம் இருக்குது. அவங்க பார்க்கும்போது ஸ்க்ரீன் பிளே தான் சொன்னேன். ஒரு த்ரில்லர் ஃபிலிமில்
முழுக்க ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஃபாஸ்ட்டில் தான் இருக்கும். ஏன்னா ஒரு த்ரில்லர்னு போயிட்டோம்னாலே அது வந்து ஃபாஸ்ட் ஸ்க்ரீன் ப்ளே தான். மோஷன்ஸ் இருக்கும், சில இடத்துல உங்களுக்கு எமோஷன்ஸ் தேவைப்படும், சில இடத்துல வந்து நம்ம என்ன சொல்கிறது, சில இடத்துல இறங்கும் கிராஃப், சில இடத்துல ஏறும். அந்த பல்ஸ் கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம். அது வந்து இதுக்கப்புறம் ஆடியன்ஸ் பார்த்துட்டு கண்டிப்பாக அது அவங்க தான் தீர்மானம் பண்ணோம். ஏன்னா இதை நான் முடிவு பண்ணுற இடத்துல இல்லை. நல்ல ஒரு படம் கொடுக்கணும்னு முழு உழைப்பு போட்டிருக்கோம், மொத்த டீமும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் ஆடியன்ஸ் ஆக்சுவலாக வந்து நான் ஃபீல்டுக்கு வெளியே இருந்தாலுமே நான் வந்து படித்தது பிஎஸ்சி விஸ்காம் லாயலாவில் முடித்து இப்போ 2013 வரைக்கும் நான் வந்து சேனல்ஸ் மற்ற விஷயங்கள் எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். மிஸ்டர் ஏஎல் வெங்கின்னு சொல்லிட்டு அவர் தான் என்னோடய குருநாதர் மாதிரி. அவர்கிட்ட இருந்து தான் என்னோடய 2013 வரைக்கும் அவரோட ப்ரொடக்ஷன்ஸு, மல்டிபிள் தியேட்டர்ஸு, ஆக்டிங் தியேட்டர் ட்ரைனிங்ஸு, ஆக்டிங் கோர்ஸ் அப்பு, நார்சிஸ் சார்ட்ட ட்ரைனிங் எடுத்திருக்கேன், ஃபாத்திமா மேம்கிட்ட ட்ரைனிங் எடுத்திருக்கேன் வாய்ஸில். ஸோ இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் இருந்துட்டு நான் 2013க்கு அப்புறம் கார்ப்பரேட்ஸ் மீடியாவில் இருந்தேன். கார்ப்பரேட் மீடியா கம்ப்ளீட்டாக வேறு செக்மெண்ட்ஸு. பட் எனக்கு சினிமா வந்து புதுசு கிடையாது, பட் இந்த பீரியட் இப்போ எனக்கு புதுசு. ஆனால் எனக்கு சேலஞ்சஸ் இருந்தது, எல்லா ஃபீல்டுலேயுமே சேலஞ்ச் இருக்கு இல்லையா. நம்ம என்ன தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே ஒரு படம் எடுக்க போகிறோன்னா அந்த படத்துக்கு தேவையான சேலஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். எந்த சீக்வன்ஸில் வந்து இந்த மூவி பார்க்கும்போது ஆடியன்ஸ் ஃப்ளாஷ் பண்ணி ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருக்கும்? இல்லை, அந்த கூஸ் பம்ப்ஸ் சீக்வன்ஸ் நிறையவே இருக்குது படத்தில். நான் அதை தான் சொல்ல விரும்பல, அதை தான் நான் அங்கேயே கூட சொன்னேன். பிளாட் பை பிளாட்டாக பிரிச்சுருக்கோம் சீக்வன்ஸஸை. ஸோ இப்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு நடக்கிறது அடுத்த 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த டென்ஷன் வந்து ஆடியன்ஸ் கையில் இருக்குது. அவங்க கிளாப் தட்டுறாங்களா, அவங்க ஃபியூரியஸ் ஆகுறாங்களா, பயப்படுறாங்களான்றது எல்லாமே அந்த பல்ஸில் இருக்குது. ஸ்டாரை வச்சு மூவி பண்ணியிருக்கலாம். ஏதாவது ஒரு ஃபஸ்ட்டு நம்ம ஏதாவது ஒரு டேரக்டர் வந்து ஸ்கிரிப்ட் ஃபார்ம் பண்ணும்போது ஒரு ஹீரோன்னு மைண்டில் ஏற்றி தான் ஸ்கிரிப்ட் ஃபார்ம் பண்ணுவான் ஒரு சில நபர். அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஹீரோ மனசில் வச்சு? இல்லை சார், இந்த ஸ்கிரிப்ட் உண்மையாகவே சொல்லணும்னா இது வந்து நான் 2013 வரைக்கும் நான் சொன்னேன் இல்லையா, முடிச்சு நான் கார்ப்பரேட்குள்ளே வந்துட்டேன். படம் பண்ணணுன்ற பேஷன் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருந்தது. பட் நான் வேறு ஒரு ஃபீல்டில் இருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த டைமில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது வந்து என்னோடய ப்ரொடியூசர் வினோத் சார் தான் கொடுத்தாரு. ஸோ அவர் கொடுத்துருக்கும்போது அவருக்காக கதையை தான் எழுதணுன்னு தான் முதல்ல எழுத ஆரம்பித்தது. ஏன்னா நான் தான் சொன்னேன் இல்லையா, இது கதை வந்து நான் எழுதி வச்சு கொண்டு போய் பிச் பண்ணல. நாங்கள் பேசி டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் இதை எப்படி கொண்டு போகலான்றத ஒரு முடிவுக்கு வந்துட்டு தான் இந்த கதையை பிச் பண்ணி பண்ணோம். ஸோ அதனால கதை வந்து அதுக்கப்புறம் எழுதுனது. ஸோ அப்போ நான் ஆர்டிஸ்ட் அதெல்லாம் மைண்டில் வைக்கல. அப்போ மைண்டில் வச்சது எல்லாமே ஏன்னா இது ஹீரோ சென்ட்ரிக்காக பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் ஆரம்பிச்சது. ஸோ அந்த பாயிண்டில் இருந்து தான் கதையவே கொண்டு போகணும். எந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு கரெக்டாக கிளிக் ஆகும், சூப்பராக ஆகக்கூடிய? சார், இது குழந்தைங்க நான் சொல்லிட்டேன், குழந்தைங்க இந்த படங்களை வந்து பார்க்கலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு சில சின்ன சர்ப்ரைஸ் எலமெண்ட் மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது. 2K கிட்ஸும் ரொம்ப விரும்புவாங்க. ஏன்னா இது 2K கிட்ஸ் டயலாக்ஸ் வெர்ஷன்ஸ் இருக்கும் நிறையா. அதாவது நம்ம பிளாக் காமெடின்னு சொல்லுவோம், பட் இதில் கிரே கிடையாது. அதாவது நம்ம ரொம்ப மோசமாக எதுவும் பேசலை, ஜென்ரல் காமெடியே சர்ப்ளஸாக நம்ம காமிச்சிருக்கோம். அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்கும். ஸோ இது வந்து 2K ஃபேமிலி கிட்ஸ் எல்லாருமே பார்க்குற செக்மெண்ட் தான். இதை பிரிக்கவே முடியாது. நீங்கள் ஒரு ஃபேமிலி வந்து உட்காந்தாலுமே அதான் சொன்னாலே படத்தில் வந்து ஐயோ கண்ணை மூடு உட்காரு அப்படின்னு மிரள்ற இடங்களும் ரொம்ப இருக்காது. அதே நேரத்தில் வந்து ஐயோ என்ன இவ்வளோ ரத்தம் தெரிக்குது அப்படின்னு இருக்காது. இது வந்து பியூராக ஒரு பியூரிஃபைட் மூவியாக தான் இருக்கும். இதில் நல்லா சிரிப்பீங்க, சிரிப்பீங்க. நிறைய எலமெண்ட்ஸில் உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு க்யூரியஸ் ஆவீங்க. ஸோ அந்த பாயிண்டில் எடுத்த படம் தான் இது. மூவி டைட்டில் வைக்க இந்த மூவி டைட்டில் அப்படின்றதே வந்து படத்தோட பேஸ் பண்ணி தான் படத்தை டைட்டில் பண்ணேன். இப்போ நீங்களாம் கேட்குறீங்களே, இப்போ எனக்கு பேய் கதை ஏன் டைட்டில் வச்சுக்க நீங்கள் என்னை கேட்குறதுக்கு காரணம் வந்து அது புதுசாக இருக்குன்றதுக்கு தான். இந்த கதைக்கு அது தேவைப்படும்னு தோணுச்சு. ஸோ அதை வச்சோம். ஆக்சுவலாக என் பேர் வினோத். நான் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் கோயத்தில், ப்ளஸ் ஒரு இந்தியா எல்லா இடத்துலையும். ஸோ பேஷன் வந்து மூவி பண்ணோன்னு, ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு இது ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஆல்மோஸ்ட் 2 years ஆகுது. ஸோ இந்த படம் முடிஞ்சிச்சு, இப்போ ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவி மேலே ஒரு பேஷன் நம்ம சொல்லுவோம்ல, அது எங்கேருந்து ஆரம்பிச்சு? இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 20 years பேக்லேயே நான் இங்கே படிக்கிற டைம்லேருந்து ஸ்கூல் காலேஜ்லேயே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது பண்ணணும், சினிமாக்குள்ளே போகணுன்னு. பட் அதுக்கான இது இல்லை நம்மக்கிட்ட. அப்போ அதுக்கான ஃபினான்ஷியலியோ எதுவுமே இல்லை. ஸோ அதுக்காக நான் போய் எங்கே சான்ஸ் கேட்டாலும் எதுவும் கிடைக்கிற மாதிரியும் தெரில. ஸோ அதுக்கப்புறம் தான் பிளான் பண்ணி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணதுக்கப்புறம் சரி இப்போது ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணி அப்புறம் ஆரம்பிச்சது தான் இந்த படம். நீங்கள் யாரை வேணாலும் ஹீரோவாக நம்ம இது பண்ணிக்கலாம், டேரக்டர் போட்டுக்கலாம். ஒரு சாரை தான் டேரக்ட் பண்ணணும், நம்ம தான் ஹீரோவாக பண்ணணும். இதுக்கான ஒரு ஸ்கிரிப்டை நம்ம சூஸ் பண்ணணும்னு எந்த பாயிண்டில் நீங்கள்? இல்லை, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து சொன்னல சின்ன வயசுலேருந்து எனக்கு நடிக்கணும்னு.
அப்போ வந்து எனக்கு நடிப்பு மேலே தான் இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ நான் வந்து நிறைய 2-3 சீரியல்ஸ்லாம் ட்ரை பண்ணலாம், இல்லை படத்தில் ட்ரை பண்ணலான்லாம் போர்ட்ஃபோலியோட நான் சுற்றிட்டு இருந்தேன். அப்போது எனக்கு கிடைக்கல அப்போ அந்த டைமு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பெரிய ஹீரோ இருக்காங்கன்னா அவங்க அப்பா ப்ரொடியூஸ் பண்ணி அவரை ஒரு லெவல் வரைக்கும் கொண்டு வருவாங்க. கரெக்டாக? இப்போ எங்களுக்கு வந்து அந்த மாதிரி நான் ஒரு பேக்ரவுண்டில் நார்மலான ஒரு ஃபேமிலி. ஸோ அதுக்கப்புறம் ஒரு டைம் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஆக்சுவலாக ஆக்டிங் தான் எனக்கு பேஷனே தவிர ப்ரொடியூஸ் பண்ண இல்லை அதில் இல்லை எனக்கு. ஏன்னா வேறு இடத்துல ஆண்ட முன்னியத்தில் வேறு ஒரு இது போயிட்டுருக்கு பிஸ்னஸ். ஸோ இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ நானே எப்படி ஒரு அப்பா பையனை டெவலப் பண்ணுறது ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களோ, ஸோ நானே எனக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணது தான். அதே போல் நீங்கள் டேரக்டர்னு சொல்லும்போது எனக்கு ஃபீல்டில் வந்து எனக்கு யாரும் அவ்வளோ பெருசாக தெரியாது. பட் எனக்கு அவ்வளோ சீக்கிரம் உள்ளே போகவும் இது பண்ணல. சரி ஃபஸ்ட்டு இப்போது நான் சொன்னல டேரக்டர் ஜீன் மோசஸ், அவரும் நானும் முன்னாடிலேருந்தே பழக்கம் என்னோட இந்த விஷயத்துக்குலாம். அப்போது ஒரு நாள் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது பண்ணலான்னா இப்போ ஆல்ரெடி அவருக்கு அந்த மீடியா அந்த இதெல்லாம் அவருக்கு ஓரளவுக்கு அவருக்கு ஃபெமிலியர் தான். ஸோ அவர் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படி தான் இந்த இது வந்துச்சு. இதுக்காக நான் போய் டேரக்டர்லாம் இல்லை, நாங்கள் பேசும்போது சரி ஃப்ரெண்ட்லியாக நமக்கு தெரிஞ்ச ஒரு டேரக்டர் பண்ணால் நமக்கு எல்லாமே ஒரு ஸ்டார்டிங்க்கு ஒரு இதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் ஆனது. ஸ்டோரியை இந்த இடத்துல மார்க் பண்ணி நீங்கள் நமக்கு ஓகேன்னு எந்த இடத்துல மார்க் பண்ணீங்க? ஸ்டோரி இப்போ கேட்டிருப்பீங்களே, இந்த ஸ்டோரி நம்மளுக்கு ஆப்டாக இருக்கும்னு எந்த இடத்துல மார்க் ஆச்சு? இல்லை, அது ஸ்டோரியே ஆக்சுவலாக அது காமனான ஒரு ஸ்டோரி தான். புரியுதுங்களா? ஒரு காமனான ஒரு ஸ்டோரி தான். அப்போ நான் பிளான் பண்ணிட்டேன், ஓகே இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஹீரோயிசமான மூவி இல்லைல்ல, இது நார்மலான இப்போ உங்களுக்கு ஒன்று நடக்கிறது. இப்போ கேமராமேன் இருக்கார், அவருக்கு வேறு யாரெல்லாம் இருக்காங்களோ நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் லைஃபு இல்லை லோவர் மிடில் கிளாஸ் லைஃப் இங்கே எல்லாருக்குமே என்னென்ன லைஃப்பில் நடக்குதோ அந்த மாதிரி ஒரு விஷயந்தான். புரியுதுங்களா? இது வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஹீரோயிசமான படத்துக்கு தான் நம்ம அப்படி யோசிக்கணும். இது நார்மலான எல்லாரும் போய் பார்க்குற மாதிரி ஒரு நார்மலான ஒரு சூப்பர் படம், அவ்வளோதான். இந்த படம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ப்ராடியூஸ்க்குள்ள பட்ஜெட்டுக்குள்ளே வந்துச்சா சார்? எல்லா இதுவுமே வந்து ஆமாம்மா, பிளான் பண்ண பட்ஜெட்லாம் எக்ஸாக்ட்லி வந்துச்சு. ஆமாம்மா ஆமாம், அதில் நோ டவுட். மற்ற ஸ்டார் காஸ்ட்லாம் எப்படி சூஸ் பண்ணுங்க? நீங்கள் சூஸ் பண்ணுங்க டேரக்டரோட? ஃபுல் அண்ட் ஃபுல் டேரக்டர் தான் சூஸ் பண்ணார். நான் எதுவுமே அதில் தலையிடல. நான் வெறும் இது பண்ணதோடு ப்ரொடியூஸ் பண்ணதோடு சரி, நான் எல்லாமே அவர் கையில் விட்டுட்டேன். நான் எதுவுமே இது பண்ணல. பட்ஜெட் மட்டும் நாங்கள் ஒர்க் பண்ணோம். நானும் என்னோடய டேரக்டரும் நானும் அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஏழுமலை, நாங்கள் 3 பேர் தான் உட்காந்தோம். எல்லாம் ஒர்க் பண்ணி இதெல்லாம் முன்னாடியே காஸ்டிங் ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே எல்லாமே ஒர்க் பண்ணிட்டோம். அதுக்கேற்ற மாதிரி இது ஆர்டிஸ்ட்டுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி அவர் கையிலே விட்டுட்டேன். நான் எதுவுமே இன்வால்வ் ஆகலை. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் கையில் அதுக்கேற்ற மாதிரி தான் வந்தேன். இப்போ உள்ள சூழ்நிலையில் வந்து ஒரு சில படங்கள் வந்து ஸ்டார் வேல்யூ இருந்தாலுமே வந்து அதுக்கு வந்து அதிகமான ப்ரமோஷன்ஸ் தேவைப்படுது, அதிகமான ஒரு வேல்யூ ஒன்று தேவைப்படுது. ஸோ இது முன்னாடி அப்படி இல்லை. முன்னாடி மூவியை வந்து வாங்க பார்க்கலாம்னு சொல்லி யாருமே பண்ணலை. மூவி வரும், மக்கள் பார்ப்பாங்க, அவ்வளோதான். இப்போ அப்படி இல்லை, டீமே சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு மூவியை மக்களை பார்க்க வைக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ பார்த்தீங்கன்னா போன வாரம் வந்து 12 படம் வந்துச்சு. போன வாரம் மட்டும் 12 படம். 12மே நம்மள மாதிரி ஒரு பட்ஜெட்டான ஒரு படம் தான். புரியுதுங்களா? பெரிய ஸ்டார் காஸ்ட்டில். ஸோ இப்போ இந்த மாதிரி படங்கள் வரும்போது நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே ரொம்ப இதுதான். பட் நாங்களும் எங்கள் சைடில் என்னென்ன பண்ண முடியுமோ நாங்களும் அது பண்ணிட்டு தான் இருக்கோம். வேறு வழி கிடையாது, அது பண்ணி தான். ப்ரெஷராக இருக்கும்னு கேட்குறேன். ப்ரெஷர்னு சொல்ல முடியாது சார். ஒரு இல்லை, அது இருக்கும். இப்போ எண்ட் ஆஃப் தி டே இப்போது காம்படிஷன். இப்போ ஒரு 10 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பொருள் வந்து ஒரு பிஸ்கெட்டே வச்சுக்கோங்க, ஒரு பிராண்டட் பிஸ்கெட். 10 வருஷம் முன்னாடி ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதே க்ரீம் பிஸ்கெட் வந்து ஒருத்தர் தான் வச்சுருப்பாங்க. இப்போ அந்த க்ரீம் பிஸ்கெட்டில் 10 பிராண்ட் இருக்கும். அப்போ காம்படிஷன் வர நம்ம அதுக்கேற்ற மார்க்கெட்டிங் பண்ணி தான் ஆகணும். இது இந்த ஒரு ஃபீல்டு இல்லை, எல்லா ஃபீல்டுலையுமே அதான். நீங்கள் இப்போ ஒரு சேனல் எடுத்துக்கிட்டால் கூட, இப்போ உங்கள் சேனல் இருக்குது, நாளைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 சேனல் ஓப்பன் பண்ணிட்டு வருவாங்க. உங்களுக்கு அது காம்படிஷன். உங்கள் காம்படிஷனை உங்கள் சேனலில் எவ்வளோ கிறிஸ்பியாக எப்படி நீங்கள் அதை எடுத்துகிட்டு போகிறீங்க கண்டென்ட்டில் தான் இருக்குது. ஸோ எங்களுக்கு கண்டென்ட் மேலே எங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. பட் என்ன, அவங்கள உள்ளே வர வைக்கணும். வேர்ட் ஆஃப் மவுத் எப்படி போகுது, இதெல்லாம் எல்லாத்துக்கும் மேலே கடவுள் தான். வேறு எதுவுமே நான் நம்புறதில்ல. கடவுள் தான், நம்ம கையில் ஒன்றும் இல்லை. ஸோ அதுதான் நீங்கள் கேட்ட டிஜிட்டலுக்கு தான். ஏன்னா காம்படிஷன் அப்படி தான் இருக்குது. உங்களுக்கே பாருங்கள், நீங்கள் ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்திருக்கோம், இப்போ எக்கச்சக்க பேர் எல்லோரும் கேமரா தூக்கி வந்துட்டாங்க, எல்லாருமே ஒருத்தர் வந்துட்டாங்க. அது உங்களோட காம்படிஷன். எவ்ரி ஃபீல்ட் ஹேஸ் தேர் ஓன் காம்படிஷன். இண்டஸ்ட்ரி எப்படி சார் இருக்குது? நீங்கள் ஷூட் பண்ணியிருப்பீங்க, இங்குள்ள டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது? இல்லை, ஆக்சுவலாக நான் சொல்ல போனால் நான் ரொம்ப கடவுள் பக்தி ஜாஸ்தி எனக்கு. புரியுதுங்களா? எனக்கு வந்து அது ஒரு இடத்துலையும் லேக் ஆகலை, எல்லாமே கரெக்டாக போச்சு. அது கடவுளோட
நம்ம என்னமோ அவருக்கு நமக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது. அதனால் எல்லாமே சூப்பராக போச்சு. ஒன்றுமே இது வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் பிளான் பண்ணது எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. எதுவுமே லேக் ஆகல. அது காட்ஸ் கிரேஸ். மற்றபடி ஃபீல்டெலாம் எனக்கு பெருசாக நான் வெளியில் போய் உங்கள் இது பார்க்கல இன்னும். பட் நம்ம படம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஸ்டாப் ஆகும். எல்லாம் பிளான்டு பை தான் போயிட்டுருக்கு. எத்தனை தியேட்டர் ஸ்க்ரீனிங்கில் ஐடியா? இப்போதைக்கு 60 to 100 பிளான் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு 60 to 100 பிளான் பண்ணியிருக்கோம். இன்னும் அதுக்கான ஒர்க் போயிட்டுருக்கு. ஏன்னா உங்களுக்கு ஒரு 3 நாள் மட்டும் தான் தெரியும் அந்த டைமில் என்ன படம் வரப்போகுது என்ன வருதுன்னு போது அதுக்கேற்ற ஆபத்து தானே சார். ஒரு பெரிய ஒரு ஸ்டார் வேல்யூ மூவி வரும்போது இந்த மாதிரியான ஒரு ஸ்மால் ஸ்கேல் மூவி வரும்போது மக்கள் பார்க்க வைக்கணும். பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் சார். கரெக்டு தான் சார். நான் இல்லைன்னு நான் சொல்லலை. எல்லா சேலஞ்ச் இருக்குது தான் செய்யுது. நம்ம ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப பெரிய படம் வராத டேட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு எந்த பெரிய ப்ரொடக்ஷனும் அந்த டைம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி இல்லை. பட் அஃப்கோர்ஸ் எங்களை மாதிரி சக படங்களும் வரும். ஒரு 8 படமாவது வரும். எப்படியும் சேலஞ்சஸ் எல்லாத்துலேயும் சேலஞ்ச் இருக்குது தான். நம்ம ஒன்றும் மக்கள் பார்ப்பாங்களா? நேற்றுலாம் போனோம் நீங்கள் சொன்னீங்க 8 படம் ஒரு 11 படம் வருதுன்னு சொன்ன உடனே எங்களுக்கே ஒரு சமயம் பயமாக இருக்கும். ஒரு சமயம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் நல்லா இருக்கும். ஒரு சில ப்ரொடியூசர்ஸ் கண்ட்ரோல் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க சார். கரெக்டு சார். யூனியனில் பேசி ப்ரொடியூசர் 9 படம் ஆரோக்கியமான விஷயம் இல்லைன்னு ஒரு வாய்ஸ். ஓகே, இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகட்டும். அடுத்த படம் அப்போ வேணால் நான் பேசுகிறேன். சரி, அது என்ன ஆக போகுது நான் இன்னும் பார்க்கல. உங்களுக்காக நான் பேசுகிறேன். அடுத்த ஒரு நல்ல மூவி ஒரு வாரத்தில் ஒரு 3 மூவி இறங்கிச்சுன்னா மக்களுக்கு அந்த 3 மூவி பார்க்கக்கூடிய இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா, ஒரு காலத்தில் ஒரு தெருவில் 2 பிரியாணி கடை இருந்துச்சு. இப்போ இந்த 10 கடை இருக்குது. 10லாம் இருக்கக்கூடாது, 3 தான் இருக்கணும்னு மக்கா அவங்களுக்கு வயிறு இல்லை. அவங்கவுங்க தே ஹேவ் டு ஏர்ன். வாங்க மாட்டாங்க. இல்லை அதுதான் சொல்கிறேன். அது நான் சொல்கிறது ஏன்னா ப்ரொடியூஸ் பண்ண ஆள் இருக்காங்க, படம் வரத்துக்கு இருக்காங்க, அதனால் வருது. பாவம் அவங்களும் என்ன பண்ணுவாங்க, 6 படத்தோடு நிறுத்திட்டா நம்மகிட்ட 1000 ஸ்க்ரீன்ஸும் என்னமோ இருக்குது. 6 படத்தோடு நிறுத்திட்டா மாட்டாங்க சார். ஸ்க்ரீனிங் தியேட்டரில் வாங்க மாட்டாங்க. நேற்று போகின்னு ஒரு படத்தோட ப்ரொடியூசரு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, யாரும் என் படத்தை வாங்கறதுக்கு முன் வரலை. வாங்கலைன்னா நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி வரும். அதுதான் என்ன நம்ம இப்போ ஒரு ஃபீல்டுக்குள்ளே வரோன்னா எல்லாத்துக்கும் பிளான் பண்ணிட்டு தான் நம்ம வரணும். நம்ம வெறும் என்ன சொல்கிறது, இப்போ அது நமக்கு ஓடிடும்னு யோசிக்கணும். நம்ம எல்லாமே சேஃபர் சைடில் பார்த்து தான் நம்ம வரணும். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 8 to 10 மூவிஸ் கண்டிப்பாக வருதுன்னா அது காம்படிஷன், வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. எண்ட் ஆஃப் தி டே நம்ம ப்ராடக்ட் நல்லா இருந்தால் உள்ளே வரோம். ஸோ ப்ராடக்ட் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றது ஆடியன்ஸ் கிட்ட தான். நான் சொல்ல முடியாது. எப்போவுமே நம்ம குழந்தை நமக்கு பிடிக்கும். அது கருப்பாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சரி, நம்ம குழந்தை நமக்கு பிடிக்கும். பட் அடுத்த கடவுளுக்கு அடுத்தது அவங்க தான், ஆடியன்ஸ் தான். அவங்க டிசைட் பண்ணணும். அவங்க நினச்சா என்ன வேணால் நடக்கும். ஆக்சுவலாக உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இது நிறைய பேர் சேர்ந்த ஒரு முயற்சி. சினிமா பொறுத்த வரைக்கும் ஒருத்தரால் எதுவும் சாதிக்க முடியாது. ஸோ இது எல்லாரோட டீம் ஒர்க். எல்லோரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் நான் ஃபஸ்ட்டு படம். இப்போ எனக்குமே இந்த படம் வினோத் என் பேர். ஸோ எனக்குமே இது ஃபஸ்ட்டு படம். ஸோ அதே போல் டைரக்டருக்குமே சரி, கேமராமேன் நிறைய பேருக்கு எல்லாருமே ஃபஸ்ட்டு இந்த படத்தில். ஸோ நியூ கம்மராக சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம். தேட்டரில் போய் பாருங்கள். நல்லா இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள். நல்லா இல்லைன்னா ப்ளீஸ் அப்படியே விட்ருங்க. தயவுசெய்து யார்கிட்டையும் போயோ இது சொல்லாதீங்க. ஏன்னா சும்மா நம்ம ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போகிறதுனால பல பேரோட எஃபர்ட் வேஸ்ட் ஆகிடும். சில பேரோட ஃப்யூச்சர் இதில் போயிடும் ஆன் எ சீரியஸ் நோட். ஏன்னா இப்போது எங்களை மாதிரி தான் மிச்சம் எல்லா படமுமே. நான் எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ இது தேட்டரில் போய் பாருங்கள். நல்லா இருந்தால் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபீட்பேக் பண்ணுங்கள். நீங்களாக ஒரு வரத்துக்கு முன்னாடி ஒன்று யோசித்து எல்லார்ட்டையும் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். நான் தயவு செய்து